இருக்கிறதே சில காலங்கள் சந்தோஷத்துக்குரியதாகவும் சில காலங்கள் கவலைக்குரியதாகவும் எங்களுடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டம் சிரிக்கக்கூடியதாகவும் ஒரு கட்டம் அழக்கூடியதாகவும் எங்களுடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கை அப்படித்தான் வைத்திருக்கின்றான். ஒரே நிலைமை உலகத்திலே தொடர்ச்சியாக இருக்காது. ஒரே நிலைமை, ஒன்று சந்தோஷமான நிலைமை அல்லது கவலையான நிலைமை தொடர்ச்சியாக இருக்காது. அல்லாஹ் நிலைமைகளை மாற்றிக்கொண்டே இருப்பான் என்பதாக அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றான். எப்படி இரவு பகலை அல்லாஹ் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றானோ, பகலை இரவாக மாற்றி அமைக்கின்றானோ, இரவை பகலாக மாற்றி அமைக்கின்றானோ, அதே போல சந்தோஷமான நிலைமைகளை கவலையான நிலைமைகளை கொண்டும் கவலையான நிலைமைகளை சந்தோஷமான நிலைமை கொண்டும் அல்லாஹ் மாற்றிக் கொண்டிருப்பான். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த எல்லா நிலைமைகளும் இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே உண்டாகி கொண்டிருக்கிறது. எங்களுடைய பொறுப்பு என்னவென்றால், எங்களுக்கு அல் குர்ஆன் அல் ஹதீஸின் மூலம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னவென்றால், சகோதரர்களே, நிலைமைகள் செயல்களை வைத்து வந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன நிலைமைகள் உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறதோ அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய, குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முஸ்லிம்களுடைய செயலை வைத்துதான் நிலைமைகள் வந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், ஆகிரத்தை நம்பியவர்கள், சொர்க்கம் நரகத்தை நம்பியவர்கள், நன்மையை தீமையை விளங்கிக் கொண்டவர்கள். எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொர்க்கம் அல்ல, எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை. அடிக்கடி பயான்கள்ல கேட்ட விஷயங்கள் தான். இந்த சந்தர்ப்பங்கள்ல அதை நினைவூட்டுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். புகாரியுடைய தெளிவான ஹதீஸ், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். உலக வாழ்க்கை அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடியவர்களுக்கு சொர்க்கமாக இருக்கின்றது, அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை என்ற கருத்தை கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால எங்கட செயலை வைத்துதான் இந்த உலகத்துக்கு முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலையும் கூட நாங்க பொதுவாக விளங்கக்கூடிய, வெளிரங்கத்தில் விளங்கக்கூடிய விஷயங்கள் எங்களை வைத்துத்தான் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னணிகள் அது இது எல்லாம் எங்களுக்கு, அது எல்லா ரகசியங்களையும் அல்லாஹ் அறிந்தவன். பலதை நாங்கள் விளங்கியிருக்கலாம், சில நேரம் விளங்காமல் இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, எங்களுடைய செயல்தான் காரணம் என்பதை பொதுவான அமைப்புல நாங்கள் எல்லோரும் விளங்கி கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அங்கே வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், ஆண்கள், பெண்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். எனவே எதுவரைக்கும் நாங்கள் எங்களை சீராக்க மாட்டோமோ அதுவரைக்கும் நிலைமைகள் சீராகாது. சில நிலைமைகளை அல்லாஹ் தஆலா உருவாக்குகின்றான். முதலாவது, இதை செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்பதை உணர்த்துவதற்காக. உலகம் தானாக இயங்குவதில்லை, உலகம் தானாக இயங்குவதில்லை, இயக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் நிலைமைகளை மாற்றிக் கொண்டிருக்கின்றான். ஒரே நிலைமையில உலகம் போய்கொண்டிருந்தா மக்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் தானாக நடக்குது என்று சொல்லுவாங்க. அதனால நிலைமைகள் அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் கவனம், இது யாரோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு சக்தி தான் இதை செய்து கொண்டிருக்கிறது என்பதன் பக்கம் கவனத்தை திருப்புவதற்காக அல்லாஹ் நிலைமைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறான். எனவே இதை இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாடத்தை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய செயலை வைத்துதான் நிலைமைகள் உருவாகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஹ்வால்கள் அமால்களை வைத்து வந்து கொண்டிருக்கிறது, நிலைமைகள் செயல்களை வைத்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹார். இரவு பகலாக, காலை மாலையாக உங்களிடத்திலே மலக்குமார்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுபஹிலிருந்து அஸர் வரைக்கும் மலக்குமார்கள் ஒரு கூட்டம், அஸர்ல இருந்து அடுத்த நாள் சுபஹ் வரைக்கும் மலக்குமார்கள் இன்னொரு கூட்டம் எங்களோடு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். மாறி மாறி வந்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மக்களிடத்தில் இருந்து எந்த செயல்கள் மேலே போய்கொண்டிருக்கிறதோ அதுக்கேற்ற முடிவுகள் உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கலிமா சொன்னவர்களை பொறுத்தவரையில எங்களுடைய செயல்களை வைத்து அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை தருகிறான், எங்களுக்கு அல்லாஹ் தண்டனைகளையும் தருகிறான். உலகத்துடைய நிலைமைகளையும் எங்களுடைய செயல்களை வைத்துத்தான் அல்லாஹ் முடிவு செய்கிறான். அதனால எதுவரைக்கும் நாங்க சீராக மாட்டோமோ அதுவரைக்கும் உலக நிலைமைகள் சீராகாது. சில வருடங்களாக ரமலான நாங்க பல சோதனைகளோட சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அண்மை காலமாக
தொடர்ச்சியா அப்படி இல்ல, தொடர்ச்சியாக நல்லா அனுபவிச்சு கொண்டிருந்தோம் மாஷா அல்லாஹ். ஆனா சில வருடங்களாக, மேலான 3-4 வருடங்களாக சோதனைகளோடே ரமலானை சந்திக்கிறோம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை கொண்டு தான் இந்த நிலைமைகள் சீராக முடியுமே ஒழிய வேற எதை கொண்டும் நிலைமைகள் சீராகாது. அதனால எந்த செயல்களை கொண்டே, எந்த நல்ல முயற்சிகளை கொண்டே, எந்த அமல்களை கொண்டே நிலைமைகள் சீராகும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அமல்களை விளங்கி, அந்த செயல்களை விளங்கி, அதன் பக்கம் எங்கட கவனங்களை செலுத்தி நாங்க அந்த அமல்களில் ஈடுபடுறதன் மூலம் தான் அல்லாஹ் கிட்ட இருந்து நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலும். சந்தியாக பேசிக் கொண்டிருக்கிறதுனால அல்லது யாருக்கும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறதுனால, யாருக்கும் ஏசி கொண்டிருக்கிறதுனால நிலைமைகள் சீராக போறதில்ல. எங்களுக்கு தெளிவா ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்து, உங்களுக்கு ஆட்சியாளர்கள் அல்லாஹ் அமைக்கிறதே உங்களை வச்சுதான். நன்மை ஏவுறது யார், பாவத்தை தடுக்கிறது யார்? நாங்கத்தான் செய்யவும், மற்றவர்கள் அல்ல. கலிமா சொன்ன நாங்க செய்ய வேண்டிய வேலை அது. நன்மை என்றது எங்களுக்கு தான் தெரியும், பாவம் என்றது எங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் ரசூலால எது நன்மை என்று சொல்லப்பட்டதோ அதுதான் நன்மை, அல்லாஹ் ரசூலால எது பாவம் என்று சொல்லப்பட்டதோ அதுதான் பாவம். அந்த அடிப்படையில மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு முக்கியமான அமல் நன்மை ஏவி பாவத்தை தடுக்கிறது என்றது இஸ்லாத்துடைய கடமைகள் ஒரு கடமை. அது அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இஸ்லாத்துடைய கடமைகள் 5 தான். 6வது ஒரு கடமை ஒன்று இருப்பதா இருந்தால் அது எதுவாக இருக்கும் தெரியுமா? தொழுவதை போல, நோன்பு பிடிப்பதை போல ஒரு கடமையாக இருந்திருக்கும். நன்மையை ஏவுவது பாவத்தை தடுக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் நன்மை ஏவியாகணும், பாவத்தை தடுத்தே ஆகணும். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த விஷயத்துல நாங்க பொதுவான அமைப்புல பலகீனமாயிருக்கிறோம், கவனஈனமாயிருக்கிறோம், பொடுப்போக்காக இருக்கிறோம். நாங்க எல்லாரும் விளங்கிய சொல்லிக் கொள்ற கருத்து, நாங்க எங்கட பாட்டுல அமல செஞ்சு கொண்டிருந்தா போதும். நாங்க எங்கட பாட்டுல சம்பாதிச்சோமா, திண்டமா, குடிச்சோமா, எங்கட அமல செஞ்சோமா, எங்கட பாட்டுல எங்கட வேலையை பார்த்து கொண்டு இருப்போம். நாங்க நன்மை ஏவ தயாரும் இல்ல, பாவங்களை தடுக்க தயாரும் இல்ல. ஏன் நாங்க அதுக்கு தயார் இல்லைன்னா, அதான் அந்த வேலையை செய்ய போனா பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், பல சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்ற ஒரு பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக நாங்க நன்மை ஏவுறது இல்ல, பாவத்தை தடுக்கிறது இல்ல. அதுதான் காரணம். எங்கட பாட்டுல நாங்க அமல் செஞ்சு கொண்டு இருக்க கொள்ள யாரும் எங்களையே குறை சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு சீதேவி அல்லது அந்த பெண் ஒரு சீதேவியான பெண்மணி, அவங்களோட பாட்டுல அமல செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, யாருக்கும் கரைச்சல் இல்ல, யாருக்கும் அவங்க எதுவும் சொல்றதும் இல்லை என்று எல்லாரும் இபாதத்தோட மாத்திரம் இருக்க கூட புகழ்ந்து கொண்டிருப்பாங்க. என்றைக்கு நாங்க நன்மை ஏவ ஆரம்பிப்போமோ, பாவங்களை தடுக்க ஆரம்பிப்போமோ, மக்கள் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. கஷ்டமான ஒரு அமல் அது. அமல்கள் ஒரு கஷ்டமான அமல் தான் நன்மை ஏவி பாவத்தை தடுக்கிற அமல். அதனால தான் இது கஷ்டமான ஒரு அமலா இருக்கிறதுனால தான் ஏனைய அத்தனை அமல்களை விட இந்த நன்மை ஏவி பாவத்தை தடுக்கக்கூடிய அமலுக்கு அதிகமான நன்மை கொடுக்கப்படுறதுக்கு காரணமும் அதுதான். செய்யிதா அமல் அல் பிர், எல்லா நன்மையான காரியங்களையும் ஆக தலைமைத்துவமான ஆக உயர்ந்த அமல் எது தெரியுமா? நன்மை ஏவுவது, பாவத்தை தடுப்பது. ஏன்? அதுல சிரமங்கள் இருக்கு. ஒருவரை பாவத்தை இந்த தடுக்கக்கூடிய நேரத்துல சில நேரம் அவர் எங்களோட ஆத்திரப்படையலும், அல்லது உங்களுக்கு தேவையில்லாத வேலையை நீங்க பார்த்துக்கொண்டு போங்க சொல்லும், அல்லது அவரால் எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கிற பிரயோஜனங்கள் கிடைக்காம போகலும், அல்லது நாங்க அவர் எங்களைய பற்றி புகழ்ந்து கொண்டிருந்தவர் எங்களை இகழேலும், எங்களுக்கு குறை சொல்லும். இப்படி பல நிலைமைகள் உருவாகலும் நன்மை ஏவ பாவத்தை தடுக்கக்கூடிய நேரத்தில். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆனா கட்டாயமாக இந்த வேலையை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அவங்க அவங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தீன மார்க்கத்தை எந்த அளவு விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அவங்க விளங்கினத்தை வச்சு ஒவ்வொருத்தரும் நன்மை ஏவி ஆவோனும், பாவத்தை தடுத்தே ஆவோனும். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்ன தொட்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தாலும் அதை நீங்க மக்கள் உங்களுக்கு எத்தி வைங்கன்னு சொன்னாங்க. அவர் எல்லாம் முழுமையாக குர்ஆன் ஹதீஸ படிச்சு விளங்கி இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல, ஆலிமாகத்தான் இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல. ஒவ்வொருவரும் எந்த அளவு தீன்ல இது நன்மையான காரியம், இது பாவமான காரியம் என்று விளங்கி வச்சிருக்கிறாங்களோ, எந்த அளவு நன்மை தீமையை விளங்கி இருக்கிறாங்களோ அவங்க விளங்கினத்தை வச்சு ஒவ்வொருத்தரும்
தனக்கு தான் அமல் செய்யறதோட தந்த மனைவி மக்கள், தந்த குடும்பங்கள், தந்த சொந்த பந்தங்கள், ஏனைய முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகளை பொறுத்த வரையில நன்மை ஏவனும் பாவத்தை தடுக்கும். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரா, உங்கள யார் அல்லாஹ்க்கு மாற்றமான ஒரு செயலை கண்ணால கண்டுட்டாரோ அவர் உலக அடிப்படையில் எந்த நிலைமையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில் உள்ள ஒரு முஸ்லிமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முஸ்லிம் அல்லாஹ்க்கு மாற்றமான ஒரு செயலை கண்ணால கண்டு விட்டாரோ ஃபல்யுகையிரு, அந்த நன்மையை அந்த பாவத்தை மாற்றி அமைக்கட்டும் என்று சொன்னாங்க. அந்த பாவத்தை மாற்றி அமைக்கிறது என்றா என்ன? பாவத்தை நன்மையா மாத்துறது. தடுக்கிறது என்றா, தடுக்கிறதுக்கு கண்ணியமான நபி சொன்ன முறை அந்த பாவமான காரியத்தை செய்யக்கூடியவரை நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவரா மாற்றி அமைங்க. அந்த பாவத்தை இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடியவரா ஆக்கிடுங்க. அதுக்கு உங்களால என்ன முயற்சி செய்யலும்? கையால என்றா கையை விரிச்சு அடிக்கிறது அல்ல. அவருடைய கையால் அதை மாற்றி அமைக்கட்டும் என்றா உலமாக்கள் எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. உங்களோட கையால உதவிகளை செஞ்சு உபகாரம் செஞ்சு அரபியில ஒரு பழமொழி, அல் இன்சான் அப்துல் இஹ்சான், மனிதன் இருக்கிறானே உதவிக்கு உபகாரத்துக்கு அடிமையாகிறான், உதவிக்கு அடிமையாகிடுவான். ஒரு விரோதியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அவன் இருக்கிற உள்ளத்துல இருக்கிற விரோதத்தன்மை இல்லாம போயிடும். ஹதியா கொடுக்கிறதுனால முஹப்பத் உருவாகுது. தஹாது தஹாபு வேண்டாங்க. ஒரு சந்தோஷம் ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா, அதால முஹப்பத் உருவாகுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நீங்க ஹதியாக்கள் கொடுங்கன்றாங்க. அப்ப பாவத்தை கையால தடுக்கிறதேண்டா எங்களால ஏழுமான உதவிகளை செஞ்சு அவங்களை கண்ணியப்படுத்தி அன்பாக இரக்கமாக பாசமாக அவங்களுக்கு நன்மைகளை சொல்லி சிறப்புகளை சொல்லி ஒருவரை பாவத்துல இருந்து தடுக்கலும். நீங்க இப்படி உதாரணத்துக்கு ஒருத்தர் தவறான பழக்க வழக்கத்துல இருக்கிறார், ஏதாவது ஒரு போதை வஸ்துக்களை பாவிச்சு கொண்டிருக்கிறார், அவருக்கு அதுக்கு பழக்கப்பட்டுட்டார். அவரோட இருந்து அவரோட அன்பா இரக்கமா பேசி நீங்க இப்படியே போனீங்கடா, இந்த போதை வஸ்துக்களை இப்படியே தொடர்ச்சியா பாவிச்சீங்கடா நோயாளி ஆகிடுவீங்க. நீங்க நோயாளி ஆகிட்டீங்கடா உங்களோட பொறுப்புல இருக்கிற மனைவி மக்கள் அவங்க நீங்க நோயாளியாகி மௌத்தாகிட்டீங்கடா அல்லது படுத்த படுக்கைக்கு ஆகிட்டீங்கடா உங்களுக்கு செலவழிக்கிறது யார்? நீங்க தான் குடும்பத்துக்கே செலவழிக்க பொறுப்புள்ளவராக இருக்கிறீங்க. நீங்க நோயாளி ஆகிட்டா உங்களுக்கு யார் செலவழிக்க போறது? நீங்க யாருக்கு செலவழிக்கணுமோ அவங்களுக்கு யார் செலவழிக்க போறது? அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, அசரமங்காகிடுவாங்க. அதனால நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னா உங்களோட பொண்டாட்டி மனைவி மக்கள்கிட்ட நிலைமைகள் என்னவாகும்? அவங்க யார்த்தையும் கையேந்த வேண்டிய நிலைமை உருவாகும், அவங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை உருவாகும். அதனால இதெல்லாம் உங்களோட சொந்த லாபத்துக்காக, உங்களோட சொந்த இன்பத்துக்காக, உங்களோட சொந்த தனிப்பட்ட இன்பத்துக்காக நீங்க இந்த இதுக்கு அடிமையாகிராம நீங்க கொஞ்சம் யோசிங்க, நீங்க கொஞ்சம் சிந்திங்க என்ற அன்பாக இரக்கமாக விளங்கக்கூடிய முறையில ஒரு தடவை சொல்லி தடுத்து போதாதே, பல தடவைகள் அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும், பல தடவைகள் சொல்லணும். நன்மை தீமைகளை சொல்லி லாபம் நஷ்டங்களை சொல்லி அன்பாக விளங்கப்படுத்தினா இன்ஷா அல்லாஹ் கால போக்கில் அவங்க தவிர்த்து கொள்வாங்க. அவர் குடிக்கிறார், இவர் ஜினா செய்யறார், அவர் அப்படி செய்யறார் இப்படி செய்யறார் என்று குறை பேசிக் கொண்டிருக்கிறதுனால இந்த தவறுகள் இல்லாம போறது இல்ல. மேலான சொல்ல ஒவ்வொரு முஸ்லிமும் உடைய பொறுப்பு இது. கண்ணியமான நபி சொன்னாங்க திருமதியுடைய ஹதீஸ், மன் அஸ்பஹ வலம் யஹ்தம் பி உமூரில் முஸ்லிமீன வலைஸ பி முஸ்லிம், யார் காலையில எழும்பக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களை பத்தி கவலை இல்லாம எழும்புறாரோ அவர் முஸ்லிமே இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். அவர் பூர்த்தியான முஸ்லிம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எங்களோட உள்ளத்துல முஸ்லிம்களை பத்தியும் கவலை இருக்கணும். அது மட்டுமல்ல முழு உலகத்துல வாழக்கூடிய மற்ற அவ்வளவு மக்களை பத்தியும் கவலைப்படணும். நாங்க எப்பயுமே முஸ்லிம் முஸ்லிம் என்று மட்டும் யோசிக்காம முழு மனித சமுதாயத்தை யோசிப்போம், முழு உம்மத்தை யோசிப்போம். மேலான சொல்லு, இந்த உலகத்துக்கு எங்களால் என்ன நல்லதை செய்யலும், இந்த உலக மக்களுடைய ஈடேற்றத்துக்கு எங்களால் என்ன முயற்சி செய்யலும், இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் நிம்மதியா வாழ்றதுக்கு என்னால் என்ன செய்யலும் என்று ஒவ்வொருத்தரும் அந்த சிந்தனையுடையவங்களா இருக்கணும். வெறுமனே சுயநலவாதிகளாக செல்பிஷாக இருக்க கூடாது. ஏண்ட மனைவி, ஏண்ட மக்கள், ஏண்ட தொழில், ஏண்ட வியாபாரம், ஏண்ட வீடு, ஏண்ட வாகனம், ஏண்ட வசதி, இந்த சிந்தனையோட இந்த குறுகிய சிந்தனையோட முஸ்லிம் வாழக்கூடாது. முஸ்லிம் அப்படி வாழக்கூடியவர் அல்ல. முஸ்லிம் என்றவர் பரந்த சிந்தனையோட உலகளாவிய சிந்தனையோட முழு மனித சமுதாயத்தையும் இன்றைக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்றாங்களே, இந்த உலகத்துக்கு மனித சமுதாயத்துக்கு தேவையான ரைட்ஸ்களை எடுத்து சொல்ல வேண்டிய சொன்ன மார்க்கம், தெளிவாக எடுத்து சொன்ன மார்க்கம் ஒன்று இருக்கிறேன்டா அது தீனுல் இஸ்லாம் தான். மேலான சகோதரர்களே,
முழு மனித சமுதாயத்துடைய உரிமைகளை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் தீனுல் இஸ்லாம். எங்களுக்கு ஒரு எறும்பு கூட தேவையில்லாம கொல்ல அனுமதி இல்லை. ஒரு நபி என்ன செஞ்சார்? ஒரு எறும்பு கூட்டத்தை நெருப்பால் எரிச்சு விட்டார். அல்லாஹ் அந்த நபிக்கு அறிவிச்சான், அஹ்ரக்த உம்மத்தன் மினல் உமமி துஸப்பிஹ், ஏ நபியே, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்க எரிச்சு போட்டீங்களே நபியே என்று அல்லாஹ் அந்த நபிக்கு அறிவிச்சான். ஒரு பூனையை கட்டி போட்ட ஒரு பெண் நரகம் போறதாக, தஹலத் இம்ராத்துன் ஃபின்னார், தஹலத் இம்ராத்துன் அன்னார ஃபி ஹிர்ரா, ஒரு பெண் பூனையின் காரணமாக நரகம் போறாள் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பூனைக்கு ரைட்ஸ் எடுத்து கொடுத்த மார்க்கம் எது? இஸ்லாம். பூனையுடைய உரிமை. ஏன் அந்த பெண் ஒன்று பூனைய அவுத்துடணும், அது அந்த பாட்டுல தேடி அலைஞ்சு திரிஞ்சு அது சாப்பிட்டு கொள்ளும். கட்டி போட்டா அதை சரியா கவனிக்கணும். மிருகங்கள் வளர்க்கிற அவ்வளவு பேர்த்தையும் பொறுப்பு அது. அது மீன் வளர்க்கிறதா இருந்தாலும் சரி, பறவைகள் வளர்க்கிறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஓடி ஆடி பறந்து திரிஞ்சு அந்த ரிஸ்க் அது தேடி சாப்பிட்டு கொண்டிருக்குது. ஒன்று அதை அப்படி விடணும். அப்படி இல்ல நாங்க அதை ஏதோ எங்கட சில அனுமதிக்கப்பட்ட அடிப்படையில சில மிருகங்களை வச்சிருக்கிறோம் என்றா அதனுடைய சரியான ஹக்கு நிறைவேற்றப்படணும். அப்ப இந்த பெண் நரகத்துக்கு போறா. ஏன்? அவ அவுத்துடவும் இல்லை, அவ கட்டி வச்சு சாப்பாடை சரியா கொடுக்கவும் இல்லை. இந்த அளவு பேசக்கூடிய மார்க்கம் உலகத்தில் எந்த மார்க்கம்? இந்த தீனுல் இஸ்லாம். மேலான சொல்ல கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த செய்திகளை நாங்க மற்ற மக்களுக்கு கொடுக்க இல்லை. இது எங்களுக்குள்ளேயே தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பயான் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. எங்களுக்கு விளக்கம் கூடி குழப்பம் உண்டாகிட்டு. கவலைக்குரிய விஷயம். அதனால தான் இந்த சோதனைகளுக்கு நான் இந்த அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்து இதுதான். எங்களோட சண்டைகள் எல்லாம் நிறுத்துவோம், எங்களோட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விடுவோம், எங்களுக்குள்ள ஒற்றுமைய நாங்க பாதுகாத்துக் கொண்டு எங்களோட சொந்த அமல்களை நல்ல செய்து கொண்டு நாங்க இந்த தீன், இந்த கலிமா முழு உலகத்துடைய முழு மனித சமுதாயத்துடைய நிம்மதிக்கு, வெற்றிக்கு, சந்தோஷத்துக்கு, கண்ணியத்துக்கு, முன்னேற்றத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். இத எப்படி இந்த மக்களுக்கு நாங்க சொல்றது, விளங்கப்படுத்துறது? எல்லா மக்களும் நிம்மதியா வாழணுமே. எல்லா மக்களும் நிம்மதியா வாழணும். நிம்மதி யாரால கிடைக்கும்? அல்லாஹ்வால தான் கிடைக்கும். ஒருவனால தான் நிம்மதி கிடைக்கும், பலரால நிம்மதி கிடைக்காது. மேலான சகோதரர்களே, அதுக்குள்ள முயற்சிகளை நாங்க செய்ய இல்லை, அதுக்கு கவலைப்பட இல்லை. நான் என்ன விளங்கிக் கொள்ற கருத்து, சில நிலைமைகள் அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருக்கிறான் எங்கட தவறுகளை உணர்றதுக்கு, எங்கட பாவங்களை இருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு. நாங்க உணர இல்லைண்டா, தவறு செய்யக்கூடிய அவன் தவறுகளை விளங்கி தவறுகளை தவிர்ந்து கொள்ளலேண்டா சோதனைகள் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கும். அதனால யாரும் நினைக்க கூடாது அமல் இபாதத்தோட இருக்கிற சில சகோதரர்கள் சிலர்கள் அவங்களோட அமல் இபாதத்தோட மட்டும் திருப்தி அடைஞ்சு கொண்டிருக்க கூடாது. அவங்க அதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான், வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. இந்த எச்சரிக்கை யாருக்கு தெரியுமா? இந்த வார்னிங் யாருக்கு தெரியுமா? நல்லவங்களுக்கு, அமலோட இபாதத்தோட தக்வாவோட வணக்க வழிபாடோட இருக்கிறாங்களே அந்த நல்ல மக்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்றான், நீங்க உங்களோட சொந்த அமலை கொண்டு திருப்தி அடைஞ்சு கொண்டு இருந்துடாதீங்க. உங்களுக்குள்ளே அநியாயக்காரர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்குள்ள அநியாயம் செய்யக்கூடியவங்களோட அநியாயத்தால வரக்கூடிய தண்டனை அவங்களுக்கு மட்டுமில்ல உங்களுக்கும் சேர்த்துத்தான். இது குர்ஆனுடைய ஆயத்து. இப்ப நடந்து கொண்டிருக்கிற சிச்சுவேஷன், நாங்க இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் உண்மையிலே இந்த குர்ஆனுடைய ஆயத்துடைய அடிப்படையில தான் வந்து கொண்டிருக்கு. நான் என்ன விளங்குறது அதுதான். நாங்க ஒரு சிறிய ஒரு கூட்டம் மட்டும் திருப்தி அடைஞ்சு கொண்டு எங்களோட தொழில், எங்களோட வியாபாரம், எங்களோட அமல், எங்களோட இபாதத், எங்களோட வணக்க வழிபாடோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அநியாயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அல்லாஹ்க்கு மாற்றமா வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இந்த நாட்டுக்கு துரோகமாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்கள கண்ணும் காணாத மாதிரி இருக்கிறோம், தடுத்து நிறுத்த இல்லை. நாங்க அதுக்குள்ள முயற்சியில் ஈடுபட இல்லை. எங்கட வேலையை நாங்க பார்த்துக் கொண்டு இருப்போம் இருந்தோம். வந்த விளைவு அவங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்திருக்கு. அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்தது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. ஒரு கூட்டத்துக்கு நாங்க கொடுத்து கொண்டிருக்கிற நிஅமத்தை, பாக்கியங்களை
நாங்களே கொடுத்துட்டு நாங்களே இல்லாமாக்குற இல்ல, அவங்களே இல்லாமாக்கி கொண்டாலே ஒழிய. அதனால மேலான சகோதரர்களே, இதெல்லாம் நல்லா தெளிவா விலகி கொள்ளணும். இந்த நாட்டில் எங்களுக்கு என்ன குறை? நீண்ட காலமா 1000 வருடத்துக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுகள் இருக்கு, எங்களுக்கு தொழுறதுக்கு தடை இல்ல, நோன்பு பிடிக்க தடை இல்ல, ஜகாத் கொடுக்க தடை இல்ல, ஹஜ் செய்ய தடை இல்ல, எங்களுக்கு சுதந்திரமாக இந்த தீன இஸ்லாத்தை எடுக்க எந்த தடையும் இருக்க இல்ல. நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருந்தோம், நிம்மதியா நல்ல நிலைமையில. ஆனா என்ன நடந்துட்டேன்டா, நாங்க இந்த நியமத்துகளை நாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். அப்படி சொல்றதுதான் பொருத்தம். ரமலானுடைய காலங்கள்ல கால்பீஸ்ல போயிட்டு சஹர் செய்யறேன்டா, அந்த லெவலுக்கு வந்துட்டோம். நாங்க கால்பீஸ்ல சஹர் செய்யற லெவல். ரமலான் வந்தாவே மற்ற சகோதரர்கள் பயப்படக்கூடிய ஒரு நிலைமை. எங்களுடைய இபாதத்து மக்களுக்கு ஒரு கஷ்டமாக சிரமமாக அமையக்கூடிய ஒரு சூழல். எங்களோட போக்குவரத்துகள், எங்களோட பயணங்கள், எங்களோட நடத்தைகள் மக்களுக்கு ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு நிலைமை. எங்களோட வியாபாரங்கள், அதில் உள்ள மாற்றங்கள், மோசடியான மாற்றமான நாட்டுக்கு துரோகமான வியாபாரங்கள் எங்களைய பத்தி ஒரு வெறுப்பை உண்டாக்கிட்டு, எங்களோட பல நடத்தைகள் அவங்களோட உள்ளத்துல வெறுப்பை உண்டாக்கிட்டு, எங்களோட ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களோட உள்ளத்துல வெறுப்பை உண்டாக்கிட்டு, அந்த வெறுப்புடைய முடிவுகள் தான் வெளியாகி கொண்டிருக்கு. நான் ரொம்ப தெளிவாகவே பேசுறேன். ஆடம்பரமான வாழ்க்கை, எங்களோட கல்யாண காட்சிகள் எடுத்தா அதுக்கு ஒரு எல்லை ஒன்று இல்லை. ஒரு எங்களுக்கு கண்ணியமான நபி சொன்னாங்க, அந்த புத்திமதிகளை கேட்டு நடந்தா போதும். அல்லமுன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு மஊனா, உங்களோட கல்யாணங்கள்ல மஊனா, உங்களோட கல்யாணங்கள்ல ஆக சிறந்த கல்யாணம், நல்ல பரக்கத்தான கல்யாணம், சிறிய செலவுல செய்யப்படக்கூடிய கல்யாணம். அப்படியா கல்யாணம் செய்யறோம்? அப்படியா செய்யறோம் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே? இல்ல, எங்களுக்கு ஆடம்பரம் தேவை, ஊருக்கு உலகத்துக்கு காட்டணும், பேர் புகழ் தேவை. அதனுடைய விளைவுகள் தான் இது. எங்களோட வீடு வாசல் அடையாளம் போடுறாங்க, பெரிய ஹோட்டல்கள்ல அடையாளம் போடுற இந்த அநியாயம் இல்லையா? இது அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? இத பயான்கள்ல சொன்னா மக்கள் எங்களைய வெறுக்கிறாங்க. பிரச்சனை இல்ல, இந்த இப்படி சோதனைகள் வரக்கூடாது என்ற நோக்கத்தோட தான் இந்த பயான்கள், இந்த புத்திமதிகள், இந்த குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படுவது. மக்கள் எங்களைய வெறுக்கிறது பிரச்சனை இல்ல, சிலர்கள் வெறுத்துட்டு போகட்டும், அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்பட்டா போதும். எங்களோட பொறுப்பு சமுதாயத்தை பாதுகாக்கிறது. இந்த உலமாக்கள் பொறுப்பு இந்த சமுதாயத்தை, இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நேரான வழியில வழி நடத்துறது. இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கிறது, நாட்டு ஏனைய பிரச்சனைகள் இருந்து பாதுகாக்கிறது தகுதியான உலமாக்களுடைய பாரிய பொறுப்பு. அந்த அடிப்படையில் எங்கட நாட்டுல ஒரு ஜமியா ஒன்று இருக்குது, உலமாக்கள் இருக்கிறாங்க, வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு அந்தந்த காலத்துக்கு தேவையான புத்திமதிகளை சொல்லி தாராங்க. இதுவளும் தேவையில்லை, எங்களுக்கு என்ன அப்படி தேவையில்லை, நாங்க ஒரு புதிய முறையில போறோம் என்று போன போக்குற முடிவுகள் தான் இது. எங்களுக்கு இந்த உலமாக்கள பேச்சுகள் தேவையில்லை, இந்த ஜமியா எங்களுக்கு தேவையில்லை என்ற கருத்துக்களுடைய விளைவுகள் தான் இது நாங்க இன்றைக்கு அனுபவிச்சுக் கொண்டிருக்கிற நிலைமைகள். அதனால எங்கட ஆடம்பரங்களை குறைக்கணும். இது நேத்து முந்தநாத்து உருவாவின ஒரு வெறுப்பு அல்ல, இந்த வெறுப்புகளை உருவாக்கினது நாங்க. மற்ற சகோதரிய உள்ளத்துல எங்கள் மீது வேகத்தை உருவாக்கி கொண்டது நாங்களே தான், எங்கட கைகளால செஞ்சு கொண்டது. அதனால எங்கட வீடு வாசல்களும் கூட சாதாரண அமைப்புல, எங்கட வாகனங்களும் கூட சாதாரண அமைப்புல, எங்கட கல்யாண காட்சிகளும் கூட சாதாரண அமைப்புல, மக்கள்கிட்ட ஏனைய சகோதரருடைய உள்ளத்துல ஒரு கவலை வரக்கூடிய, வெறி வரக்கூடிய, ஆத்திரம் உண்டாகக்கூடிய, எங்களையோட ஒரு வெறுப்பு உண்டாகக்கூடிய முறையில எப்பயுமே நடக்கக்கூடாது. சிலர்கள் செய்ததால எல்லாருக்கும் சேர்த்து பாதிப்பு. slhub.com. அதனால மேலான சொல்ல, நாங்க ஒரு நாட்டுல வாழ்றோம், அழகான நாடு, சிறிய நாடு, நாங்க முஸ்லிம்கள் ஒரு சிறிய ஒரு கூட்டம் இருக்கிறோம், எங்களுக்கு எல்லா சலுகைகளும் தரப்பட்டிருக்குது. நாங்க இதை மதிச்சு, இந்த நாட்டை மதிச்சு, இந்த நாட்டுல வாழக்கூடிய மக்களை மதிச்சு, ஏனைய சகோதரர்களை மதிச்சு, அவங்களுடைய ஹிதாயத்தை எங்களோட அடி உள்ளத்துல நாடி, இந்த மக்களுக்கு எங்களால என்ன செய்யலும், இவங்களுக்கு எங்களால என்ன செய்யலும் என்ற சிந்தனையோட நாட்டுடைய சட்டங்களை மதிச்சு நாங்க போனோமேண்டா அல்லாஹ் நிச்சயமாக இந்த நிலைமைகளை தொடர்ச்சியா இப்படியே வைக்க மாட்டான், நல்ல நிலைமைகளை உருவாக்குவான். மேலான சகோதரர்களே, நாங்க இங்க இருந்து பிரயோஜனம் எடுக்கிறோம், பல வகையில திண்டு குடிச்சு நல்ல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒன்றிருக்கிறது சில விஷயங்களை செய்யறது. ஆகப்பெரிய உதவி என்ன என்றா இந்த மக்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கிறது. என்ற கருத்து என்ன? அதுதான்
நாங்க இன்றைக்கு குர்ஆன் கேட்கிறாங்க, வாரவங்க போறவங்க எல்லாம் குர்ஆன் தாங்க, புத்தகங்கள் தாங்க என்று கேட்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் உருவாக்கிட்டான். இன்றைக்கு இந்த சகோதரர்கள் நாட்டுல எங்கட மஸ்ஜிதுகளுக்கு அதாவது பாதுகாப்புக்காக நிறைய மக்கள் போடப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்றது, அவங்களோட அன்பா இரக்கமா நடந்து கொள்றது, எங்களால ஏழுமான உதவிகளை செய்யறது, மார்க்கத்துல நல்ல தெளிவு உள்ளவங்க அவங்களோட இருந்து அழகான முறையில பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாத்தை தேடுறாங்க, இஸ்லாத்தை படிக்கிறாங்க. நாங்க குர்ஆன் எடுத்து பார்க்கிறோம் இல்ல, அவங்க குர்ஆன் எடுத்து பார்க்கறாங்க, அவங்க கிதாபுகளை வாசிக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல் அல்லாஹ் உருவாக்கிட்டான். ஹிதாயத்துக்குள்ள ஒரு வாசலை நாங்க செய்யாத வேலை, செய்ய வேண்டிய வேலையை செய்யாம சண்டை பிடிச்சு கொண்டிருந்தோம் தானே. அதனால அல்லாஹ்க்கு இந்த வேலையை செவிச்சே ஆகணும். அல்லாஹ்ட நாட்டப்படி மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தே ஆகுவான், அவன் விருப்பப்படி செய்வான். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அதுக்குள்ள ஒரு சூழலை அல்லாஹ் அமைக்கிறான். நாங்க திருந்தி வந்தமேண்டா நல்லம், இல்லேண்டா இந்த நிலைமைகள் கொஞ்சம் சீராவுக்குள்ள திரும்ப பழைய மாதிரி நடக்க ஆரம்பிச்சமேண்டா திரும்ப சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு எங்கட வார தக்குவா எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான். கொஞ்சம் அப்படி இப்படி ஆகுல சுருண்டு கொண்டு மூளைக்கு ஆகிக்கொண்டு இருக்கிறோம், பயந்து கொண்டு எல்லாம் அடக்கம் ஒடுக்கமா இருக்கிறோம், தவறுகள்ல ஈடுபடுறே இல்ல. மேலான சோழர்களே, திரும்ப கொஞ்சம் நிலைமை சீராகல அதே பழைய தவறுகளை செய்ய ஆரம்பிச்சதோட இன்னும் பிரச்சனைகள் தான் உண்டாகும். அதனால நிலைமைகள் வருவது எங்கட செயல்களை வச்சு எங்களையே சீராக்கி கொள்ள நாங்க முயற்சி செய்வோம். பொதுவான அமைப்பில் எல்லா மக்களுடைய அஹ்லாக்கோட பழகுவோம், நல்ல குணமாக பழகுவோம். எங்களால எந்த அடிப்படையில மற்ற மக்களுக்கு உதவிகள் செய்யலுமோ அந்த உதவிகளை எங்களால் ஏழுமான மாதிரி செய்வோம். நாட்டுடைய சட்டங்களை மதிச்சு நடப்போம். சட்டத்துக்கு விரோதமான வேலைகளை செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்வோம். எங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை பாதுகாத்துக் கொள்வோம். எங்கட அமல் இபாதத்துல கவனத்தை கூட்டுவோம். அதிகமாக துஆ செய்ய வேண்டிய காலம் ரமலான்ல. நிச்சயமா துஆக்கள் கபூல் ஆகுது. ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால துஆ கபூல் ஆகுது. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால துஆக்கள் கபூல் ஆகுது. பொதுவான அமைப்புல வீடுகள்ல இருக்கக்கூடிய நேரத்துல மகரிபுக்கு முன்னால எங்கட மனைவி மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு இடத்துல இருந்து நாங்க திக்ருகளை செஞ்சு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்போம். பொதுவான அமைப்புலயோ தனிப்பட்ட முறையிலேயோ துஆக்கள்ல ஈடுபடுவோம். எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா எப்படி இருக்கும், அதைத்தான் நாங்க யோசிக்கணும். அப்படித்தான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது, நபி அப்படித்தான் படிச்சு தந்தாங்க. உங்களுக்கு வந்தா எப்படி இருக்கும், அத மாதிரி நாங்க யோசிக்கணும். வேளாண் சகோதரர்களே, இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்துல சிந்தனையில எடுத்து எங்கட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த ரமலான கொண்டாவது. இதோட அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றது நோம்ப கடமையாக்கி இருக்கிறது நீங்க தக்வாவுடைய உங்களை ஆவுறதுக்கேண்டே. அந்த தக்வா ஒரு மாசத்தோட முடிஞ்சு போகுது. ஒரு மாசத்துடைய தக்வாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறது. வருடம் பூராக வாழ்க்கை பூராக தான் அல்லாஹ் எங்கட தக்வாவை எதிர்பார்க்கிறான். இந்த நிலைமைகள் எல்லாத்தையும் வச்சு எங்கட தவறுகளை தவிர்த்து அந்த அடிப்படையில தக்வாவுடைய அடிப்படையில எங்கட வாழ்க்கைய மாற்றி அமைச்சு கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை மஹப்பத் அல்லாஹ் உருவாக்குவானாக. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பானாக. இந்த நாட்டிலையும் சுபீட்சமான நிலைமைய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் உருவாக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.